இந்த கேள்வியை பார்த்தோமே நிறைய பேர் கண்டிப்பா தப்பா தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 24 48 மாறி இருக்கு. அப்ப 28 என்னவா மாறி இருக்கும்? சரி, எப்படிதான் அனாலஜில யோசிப்போம். நல்லா கவனிங்க. என்ன பண்ணிருப்பீங்க? மேக்ஸிமம் ஒன்னு 24 ஆட் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி என்ன பண்ணிருப்பீங்க? 2 பெருக்கி பார்த்திருப்பீங்க. 24 × 2 என்னது? 48 வருது. அப்ப 28 × 2 அப்படின்னா 56 வரணும். ஆனா ஆப்ஷன் 56 இல்லையே. அப்ப என்ன கான்செப்ட்? இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். சரியா? சோ இதுக்கான கான்செப்ட் என்னன்னா நல்லா கவனிங்க. சரியா? 24 இருக்கா? 24. இது ஏதோ ஒரு கான்செப்ட் என்னவா இருக்கு? 48 இருக்கு. என்ன கான்செப்ட்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னதுப்பா? 2க்கு 4க்கும் 2. சரியா? இந்த 24 கீழ இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸால பெருக்குங்க. 24 × 2 = என்னது? 48. அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னது? 6. 28 அந்த 6ஓட பெருக்குங்க. 28 × 6 என்னது நமக்கு? பெருக்குனா 168 வரும். அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் ஏ என்பது நமக்கு சரியான விடை. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வியுமே டிஸ்ப்ளே பண்றேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட சேனலை ஃபாலோவும் பண்ணிக்கங்க. நன்றி. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் பயிற்சி.